ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஒரு ட்விட்டு, அதாவது இத்தனைக்கும் தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு வர்ற ஒரு சூழ்நிலையில அவர் போடுறது, கண்டிப்பா ஒரு அரசியல் தான். அது வந்து முன்னாடியே அவர் பேசியிருக்கணும், சொல்லியிருக்கலாம். இன்னைக்கு வந்து ஊட்டியில வந்து ஒரு தனியார் பள்ளி விழால வர்றதுக்கு முன்னாடி, ட்வீட் போட்டுட்டு டெல்லியிலேருந்து கிளம்புறாரு. என்ன ஏன் இவ்வளோ நாளா அவருக்கு ஒண்ணும் தெரியாதா? நல்ல தூக்கத்துல இருந்தாரா? காங்கிரஸ்காரர்கள் ஏற்கனவே இது சம்பந்தமா விஜய்க்கு தொடர்ந்து அவங்க ஆதரவு, மறைமுகமா, நேரடியா அப்படின்னு பண்ணிட்டே இருக்காங்க. இது தெளிவா ராகுல் காந்தி ஒரு தெளிவான அரசியல் பண்ணிடலாம். தான் கூட இருக்கிறவனை கூப்பிட்டு விஜயை பார்க்க வைக்கிறாரு. தான் கூட இருக்கிற இன்னொருத்தரை கூப்பிட்டு மறுப்பு தெரிவிக்கிறார். இல்ல இல்ல இது அவர் தனிப்பட்ட முறையில பார்க்குறாரு அப்படின்னு சொல்ல வைக்கிறாரு. என்ன காங்கிரஸ் என்ன சொல்ல வருது? ஒதுக்கிட்டாங்கன்னா திமுக அவ்வளோதான். சுத்தமா 2026 திமுக அவ்வளோதான் தோத்து போயிரும் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. நான் என்ன சொல்றேன், இந்த விஷயத்தில் ஸ்டாலின் வந்து ஒரு முடிவு எடுக்கணும். வேண்டான்னு ஒரு முடிவு எடுத்துடணும். பார்த்துக்கலாம் அப்படின்னு. இப்படி எனக்கு கிடைச்ச தகவல் என்னன்னா, காங்கிரஸா போகட்டும்னு நினைக்கிறாருன்னு நான் ஃபீல் பண்ணேன். திமுகவா அனுப்ப வேணாம். அவங்களும் முடிவு எடுக்கட்டும். போட்டுங்க, விஜய் போட்டுங்க. ஏங்க நீங்கள் தாங்க அதாவது காங்கிரஸ் மட்டும் தாங்க இப்போ தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கு. முதல்ல எடப்பாடி பழனிசாமி தான் அந்த கரூர் விஷயத்தில் தூக்கி பிடிச்சிட்டு இருந்தாரு விஜயை. இப்போ ஜனநாயக மேட்டரில் காங்கிரஸ் தாங்க தூக்கி பிடிக்குது. அவர் பேசாமல் இருக்காருங்க. பாஜகவுக்கு எதிராக எந்த ஒரு சின்ன வருத்தத்தை கூட அவங்க பதிவு செய்யாத ஒரு நிலையில் காங்கிரஸ் மட்டும் ஏன் வக்காலத்து வாங்குதுங்கிற திமுகவை கோவப்படுத்தி பார்க்குதா? திமுகவை சீண்டி பார்க்குதா? விஜய்ங்கிற ஒரு புதிய நபர், அவருக்கு எவ்வளோ ஓட் பேங்க் இருக்குது, அவரால் என்ன செய்ய முடியும், அவரால் ஒன்றுமே இல்லை. கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் உள்ளே ஓடி போய் உட்கார்ந்தவர் 40 நாள் வெளியே வரல. இப்போ கிட்டத்தட்ட 15 நாளாக சத்தம் இல்லாமல் உட்காந்துருக்கிறாரு. ஜனநாயகம் பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. இப்போ சிபிஐ என்கொயரிங்கிறப்போ சத்தம் இல்லாமல் போகிறப்போ கையாட்டிட்டு போனவர் சத்தம் இல்லாமல் சென்னையில் இறங்கி ஓடி போய் பணியூரில் போய் ஒழிஞ்சிக்கிட்டாரு. பிஜேபி ஒரு முடிவு எடுக்கணும்ல, அதுக்கப்புறம் காங்கிரஸை நசுக்கி எடுக்கணும்ல. அப்போ விஜய் நீங்கள் பண்ண எப்போ திமுகவுக்கு நேற்று வரைக்கும் இருந்த பாதிப்பு இப்போ விஜய்க்கு வர ஆரம்பிச்சிச்சு. காங்கிரஸுங்கிற ஒரே ஒரு வார்த்தைக்காக ராகுல் காந்தி இதை போய் சும்மா இருக்க முடியாமல் இன்னும் கொஞ்சம் உசுப்பேத்தி விடுற மாதிரி ராகுல் காந்தி இன்னைக்கு ஒரு ட்விட் போட்டு வச்சுருக்காரு. ஜனநாயகம் நடக்குமா இப்போதைக்கு வரும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? தமிழ் நியூஸ் நேயர்கள் கண்முணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம். சார், திரு ராகுல் காந்தி அவர்கள் அண்மையா ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்கிறாரு. அதுதான் தற்போது தமிழகத்திலும் சரி ஆல் ஓவர் இந்தியாவிலும் பேசுபொருளாக இருக்கு. ஸோ சென்சார்ஷிப் இந்த போர்டு சர்டிஃபிகேட் இன்னும் தரல, அதுக்கு வந்து அதாவது தமிழன் பண்பாட்டின் மீதும் அந்த மக்கள் மீதும் தொடுக்கக்கூடிய தாக்குதல் அப்படின்னு சொல்லி பாஜகவை கடுமையாக சாடியிருக்காரு, மோடியை கடுமையாக சாடியிருக்காரு ஜனநாயகன் படம் சம்பந்தமாக. ஸோ இப்போ ராகுல் காந்திட்ட இருந்து வரக்கூடிய இந்த வாய்ஸை எப்படி பார்க்கறது? வெறும் ஆன்டி பிஜேபி அப்படிங்கிற பார்வையை மட்டும் பார்க்கணுமா? அதை தாண்டி வேற ஏதேனும் கூட்டணி கணக்குகள் இருக்கா? 7ஆம் தேதி ஆக்சுவலாக வந்து ஜனநாயகம் படத்துக்கான பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு 13ஆம் தேதி ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஒரு ட்விட்டு, அதாவது இத்தனைக்கும் தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு வர்ற ஒரு சூழ்நிலையில் அவர் போடுறது கண்டிப்பாக ஒரு அரசியல் தான். அப்படி தான் நான் பார்க்குறேன். என்ன காரணம்னா, இதை வந்து முன்னாடியே அவர் பேசியிருக்கணும், சொல்லியிருக்கலாம். இன்னைக்கு வந்து ஊட்டியில் வந்து ஒரு தனியார் பள்ளி விழாவில் வர்றதுக்கு முன்னாடி ட்வீட் போட்டுட்டு டெல்லியிலேருந்து கிளம்புறாரு. என்ன ஏன் இவ்வளோ நாளே அவருக்கு ஒன்றும் தெரியாதா? நல்ல தூக்கத்தில் இருந்தாரா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை? நீங்கள் பிரச்சனை உண்மை. இது சம்பந்தமாக சிஎம் போட்டிருக்காரு ட்விட்டு. என்ன சிஎம் வந்து மறைமுகமாக போட்டிருந்தார். கிட்டத்தட்ட அவர் சொல்கிறதும் இதே தான். நீங்கள் வந்து கலைத்துறையினரை வந்து மிரட்டணும்னு பார்க்காதீங்க ஏஜென்சிஸை வச்சு அப்படிங்கிறது மறைமுகமாக அவரும் சொல்லியிருந்தார். இவர் கொஞ்சம் ஓப்பனாக சொல்கிறாருன்னு வச்சுங்களேன். இது நான் என்ன சொல்கிறேன், காங்கிரஸ்காரர்கள் ஏற்கனவே இது சம்மந்தமாக விஜய்க்கு தொடர்ந்து அவங்க ஆதரவு, மறைமுகமாக, நேரடியாக அப்படின்னு பண்ணிகிட்டே இருக்காங்க. இது தெளிவாக ராகுல் காந்தி ஒரு தெளிவான அரசியல் பண்ணிடலாம். தான் கூட இருக்கிறவனை கூப்பிட்டு விஜயை பார்க்க வைக்கிறாரு. தான் கூட இருக்கிற இன்னொருத்தரை கூப்பிட்டு மறுப்பு தெரிவிக்கிறார். இல்லை இல்லை இது அவர் தனிப்பட்ட முறையில் பார்க்குறாரு
அப்படின்னு சொல்ல வைக்கிறாரு. என்ன காங்கிரஸ் என்ன சொல்ல வருது? என்னை பொறுத்தவரை இந்த விஷயத்தில் திமுக ஒரு நல்ல முடிவு எடுக்கணும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். காரணம் என்னன்னா, இது வந்து திமுகவ போட்டு பார்க்குற மாரி நான் ஃபீல் பண்றேன். இப்ப திமுகவுடைய பொறுமையையும், சரி இந்த கூட்டணி அப்படின்னு ஒரு தர்மத்த அவங்க வந்து கடைபிடிக்கிறத வந்து வீக்கா ஃபீல் பண்ற மாரி நான் நினைக்கிறேன். அவங்க என்ன நினைக்கிறாங்க, பேசுற ஆட்கள் எல்லாமே பேர் சொல்ல விரும்பல. காரணம்லாம் அவங்களுக்கு காங்கிரஸுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்ல. இந்த வேலுச்சாமிலாம் வந்து அவர் காங்கிரஸ்காரரே கிடையாது. இப்ப அவர்லாம் என்ன பண்றாரு, ரொம்ப பேசுறாங்க அவங்கலாம். இவங்க இட்டாங்கன்னா, இவங்க ஒதுங்கிட்டாங்கன்னா திமுக அவ்வளோதான். சுத்தமா 2026 திமுக அவ்வளோதான் தோத்து போயிரும் அப்படிங்கிற மாரி பேசுறாங்க. நான் என்ன சொல்றேன், இந்த விஷயத்தில ஸ்டாலின் வந்து ஒரு முடிவு எடுக்கணும். வேண்டான்னு ஒரு முடிவு எடுத்துறணும். பார்த்துக்கலாம் அப்படின்னு. பட் எனக்கு கிடைச்ச தகவல் என்னன்னா, காங்கிரஸா போகட்டும்னு நினைக்கிறாருன்னு நான் ஃபீல் பண்றேன். திமுகவா அனுப்ப வேணாம். அவங்களா முடிவு எடுக்கட்டும். அப்படிங்கிறது தான் இந்த விஷயத்தில ஏற்கனவே ஒரு 10 நாளைக்கு முன்னாடி சிதம்பரம் போய் பார்த்தார். யார? ஸ்டாலின போய் பார்த்தாரு. அப்ப ராஜ்யசபா விஷயமா அவர் போய் பார்க்குறாருன்னு ஒரு தகவல் சொன்னாங்க. அப்பயே என்ன சொன்னாங்கன்னா, சிஎம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கா சொன்னாரு. தாராளமா போலாங்க. நான் யாரும் கைய பிடிச்சுக்கிட்டு இல்ல. அவங்க ஒரு முடிவு எடுத்து உங்க ஆட்கள் ஏதாவது முடிவு எடுத்தாங்கன்னா, தாராளமா போகட்டும் அவருன்னு அப்பயே சொல்லியிருக்காரு. ம். அது வெளிய விஷயம் வரலையே ஒழிய, அவர் தெளிவாவே சிதம்பரத்துக்கு ஒரு சில மெசேஜ ஸ்ட்ராங்காவே சொல்லியிருக்காரு. ஆளுக்கு பேசுறது. இத நான் நான் ரசிக்கல. காரணம் என்னன்னா, கீழ இருக்கிறவங்க சரியா இருக்காது. ஏன்னா இப்படி ஒரு சூழ்நிலையில கூட்டணி வந்து நீங்க 25 30 சீட்டோ வாங்குனதுக்கு அப்புறம் கோவம் வருமா? வராதா? பொதுவா நான் சொல்றேன். அங்க இருக்க திமுகவினருக்கும் ஒரு உணர்வு வருமா? இல்லையா? ம். அந்த தோல்விங்கிறது ஒரு அடுத்த கட்டத்துக்கு போய் நிக்கும். அந்த 30 தொகுதியோ, 25 தொகுதியில ஒரு 10 தொகுதி தான் ஜெயிக்கிறாங்க. 15 தொகுதி வீணா போச்சுன்னா, எதிர்க்கட்சிகள்ட்டலாம் போய் வைக்கும் அது. அந்த 25 தொகுதி, 30 தொகுதி திமுகவே கேண்டிடேட்ட போட்டு தோத்தா கூட பரவாயில்லங்கிறேன் நானு. அது திமுககாரங்கள சாட்டிஸ்ஃபையாவது ஆவாங்க. அவங்க ஒர்க் பண்ணுவாங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. கண்டிப்பா என்னை பொறுத்தவரை, அந்த 25 சீட்லயும் காங்கிரஸ தூக்கிட்டு திமுக போட்டால் கண்டிப்பா ஜெயிக்கும். அதுல மாற்று கருத்தே கிடையாது. போட்டுங்க, விஜய் போட்டுங்க. ஏங்க நீங்க தாங்க அதாவது காங்கிரஸ் மட்டும் தாங்க இப்ப தூக்கி பிடிச்சுக்கிட்டு இருக்கு. முதல்ல எடப்பாடி பழனிசாமி தான் அந்த கரூர் விஷயத்துல தூக்கி பிடிச்சுட்டு இருந்தாரு விஜய. இப்ப ஜனநாயக மேட்டர்ல காங்கிரஸ் தாங்க தூக்கி பிடிக்குது. அவர் பேசாம இருக்காருங்க. நீ அவர் டெல்லி நடிகர் போய் விஜயா இருந்தால் பரவாயில்ல. ஆனா அவர் வந்து அரசியல்வாதி விஜயாவும் இருக்காரு. அதுவும் நம்ம அதுதான் பார்க்க சொல்றேன். வேண்டியது. இல்ல ரைட்டுங்க. நீங்க அப்படின்னு பார்க்குறப்போ, இப்ப நிர்மல்குமார் ஒரு பேட்டி குடுத்தாரு. டெல்லி போயிட்டு ம். வந்துட்டாரு அப்படின்னு. பிஜேபிய பத்தி ஒரு வார்த்தை பேசலங்க. ஒரு சின்ன வார்த்தை கூட சொல்றதுக்கு தவிர்க்கிறாங்க. கேட்டா ரிலீஸ் நிருபர்கள் ஆனதுக்கு பிறகு நாங்க அ வந்து கருத்து சொல்றோம். நிருபர்கள் கேட்கிற கேள்விக்கு அப்படியே மழுமாறி பேசுறாங்க. ம். பிஜேபிய அவங்க அட்டாக் பண்றதுக்கு தயாரா இல்லை. டெல்லியில விஜய்க்கு வாங்கின ஊம குத்துங்கிறதுக்கு இதோட வெளிப்பாடு நல்லாவே தெரியுது நானு. நான் அப்படிதான் ஃபீல் பண்றேன் நானு. விஜய நேத்து ஒரு நாள் உட்கார வச்சு ம். ஒரு ட்ரீட்மெண்ட் குடுத்ததோட விளைவு தான் நான் பார்க்குறேன். பிஜேபியே அந்த பக்கம் திரும்ப மாட்டேங்கிறாங்களே. திமுகவ பேசுறீங்க. இன்னும் அது இப்பயும் பார்த்தீங்கன்னா, கரூர் சம்பவத்த பத்தி இன்னைக்கும் அது ஒரு விமர்சனம். ஊர் மக்கள் இது நாட்டு மக்களுக்கே நல்லா தெரியும். கரூர்ல என்ன நடந்துச்சுன்னு அப்படின்னு பேசுறாரு. ஸோ திமுகவ கிள்ளுக்கிறியா நினைக்கிற தாவேகா, பிஜேபி விஷயத்துல பயம் அப்படியே அப்படியே என்ன சொல்லுது? உச்ச பயத்துல இருக்கு. வாய கூட தொறக்க மாட்டேங்குது. நீங்க ராகுல் காந்தி இன்னைக்கு அவரு வந்து வக்காலத்து வாங்குறாரு விஜய்க்கு. இது வேடிக்கையா இல்லையா? இது திமுகவ தட்டி பார்க்குற மாரி தானே இருக்கு. இல்லங்க பாவம் அவரு ரொம்ப கஷ்டப்படுறாரு. பாவம் போராட்டம் பண்ண பார்த்துட்டாரு. உண்ணாவிரதம் இருக்கிறாரு. எவ்வளவோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க பாவம். அதுக்காக நான் ஒரு அறிக்கை குடுக்குறாங்கன்னு சொன்னா பரவால்ல. அவரே இத பத்தி பேசுறதே இல்லையேங்க. ஜனநாயகம் பிரச்சனை சம்பந்தமா தாவேகா தலைவர் அவர் நடித்த படம் அது. கடைசி படம். அவர் தரப்புலயோ, இல்ல அவர் கட்சி தரப்புலயோ இதுவரைக்கும் ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. பாஜகவுக்கு எதிரா எந்த ஒரு சின்ன வருத்தத்த கூட அவங்க பதிவு செய்யாத ஒரு நிலையில, காங்கிரஸ் மட்டும் ஏன் வக்காலத்து வாங்குதுங்கிறேன் நானு. திமுகவ கோவப்படுத்தி பாக்குதா? திமுகவ சீண்டி பாக்குதா? அப்படின்னு தான் நமக்கு தோணுது. இது எதார்த்தமான விஷயம் தானே ஹக்கீம் அது. இது எதார்த்தமான விஷயம். நான் சொல்றேன் தாராளமா திமுக வந்து கழட்டி விடணும். ஓப்பனா பேச ஆரம்பிக்கணும். ஏற்கனவே ஐபி சொல்ட்டாரு.
அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில பங்குக்கெல்லாம் வேலையே கிடையாது. கூட்டணிக்குன்னா கூட்டணி அவ்வளோதான். நீ சும்மா நீ ஏதாவது எங்கள்கிட்ட போட்டு பார்க்காதீங்கிற மாதிரி ஒரு ஐபி தெளிவாக சொல்லிட்டாரு. திமுக ஒரு தெளிவாக இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிந்து முதல்வர் ஸ்டாலின் வந்து தெளிவாக மாவட்ட செயலாளர்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டார். காங்கிரஸ் இல்லாத ஒரு நிலையில நம்ம எப்படி ஒர்க் பண்ணுவோம், ஒர்க் பண்ணுறதுக்கான வேலைகளை பாருங்கன்னு சொல்லிட்டார். இப்போ எலெக்ஷன் ஒர்க்கு பண்ணிட்டு இருக்கிறப்ப எந்த இடத்துலையும் காங்கிரஸ் மாவட்ட தலைவர்கள் சம்பந்தமாக யாருமே பேசுறது இல்லை. திமுக மாவட்ட செயலாளர்களோ அமைச்சர்களோ யாரும் அவங்கள்ட்ட கான்டாக்டே இல்லை. என்ன காரணம்னா காங்கிரஸுடைய இரட்டை நிலைப்பாடு வந்து எல்லாத்துக்கும் புரியுது. சும்மா திமுக மிரட்டி பார்க்குது, தேவையில்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை எனக்கு நல்லாவே தோணுது. அதனால எனக்கு தெரிஞ்ச முதல்வர் வந்து ஒரு முக்கிய முடிவு எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு. அது பொங்கல் தாண்டி இருக்கும். காரணம் 23ஆம் தேதி பிரைம் மினிஸ்டர் வராரு. அன்னைக்கு அதிமுக கூட்டணிங்கிறது கிட்டத்தட்ட ஃபைனல் ஆயிரும். யார் யார் ஸ்டேஜில் உட்கார போறாங்கன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் திமுக ஒரு முடிவு எடுக்கும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். தைரியமா ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா முடிஞ்சிச்சு. சார் இப்போ மத்திய தலைமை இப்ப நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இப்ப கீழே உள்ள ஒரு சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள், தலைவர்கள் இவங்கெல்லாம் தான் தோன்றித்தனமா சில கருத்துக்களை சொல்றாங்க. இவங்க மேல திமுகவுல வன்மத்தை வந்து கக்குறாங்க. இது இன்டிசிப்ளின்டு பார்ட்டி காங்கிரஸ் பார்ட்டி அப்படின்ற ஒரு விமர்சனம் பொதுவெளியில வைக்கப்பட்டது. ஆனால் மத்திய தலைமையே வந்து வேற ஒரு கேம் ஆடுறாங்களோ, வேற தாவேக்காவுக்கு போறதுக்கு அவங்களுக்குமே ஒரு ஃபேவரபிளான ஒரு எண்ணம் இருக்கோ அப்படிங்கறதானே இந்த ட்வீட் மூலமா நம்ம ஆமா, 100% ஆமா, கரெக்ட் தான். நீங்க என்ன காரணம்னா இக்கட்டான நிலைமையில் காங்கிரஸ் நேஷனல் ஹெரால்டு விஷயத்தில் ஆரம்பிச்சு, சிஐ விஷயத்தில் ஆரம்பிச்சு, நீ பார்லிமெண்ட்ல உள்ள பல முக்கிய மசோதாக்கள் விஷயத்தில் ஆரம்பிச்சு எல்லாத்துலேயுமே போகுது. இந்த ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா வாக்கு திருட்டில் ஆரம்பிச்சு எல்லாத்துலேயும் காங்கிரஸுடைய செயல்பாடுகள், காங்கிரஸுடைய நிலைப்பாட்டுக்கு திமுக அவ்வளவு ஆதரவு தெரிவிச்சிருக்குங்க எல்லா விஷயத்துலையும். ஆனால் கொஞ்சம் கூட சிந்திக்காம விஜய்ங்கிற ஒரு புதிய நபர், அவருக்கு எவ்வளோ ஓட் பேங்க் இருக்கு, அவரால் என்ன செய்ய முடியும், அவரால் ஒன்றுமே இல்லை. கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் உள்ள ஓடி போய் உட்கார்ந்தவர் 40 நாள் வெளியே வரல. இப்போ கிட்டத்தட்ட 15 நாளாக சத்தம் இல்லாமல் உட்கார்ந்துருக்கிறாரு. ஜனநாயகம் பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. இப்போ சிபிஐ என்கொயரிங்கிறப்போ சத்தம் இல்லாமல் போகிறப்போ கையாட்டிட்டு போனவர் சத்தம் இல்லாமல் சென்னையில் இறங்கி ஓடி போய் பணியூரில் போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு. சார் இதுல கூடுதலா ஒரு சந்தேகம் வருது. இப்போ அந்த கரூர் ஸ்டாம்பேட்ல 41 பேர் இறந்த உடனே ராகுல் காந்தி போன் அடிச்சாரு. அது பெரிய சர்ச்சையாச்சு. விஜய் அவர்களும் ராகுல் காந்தியும் பேசியிருக்காங்க போன்ல. இப்போ இந்த நெருக்கடி, ஜனநாயக நெருக்கடியும் விஜய்க்கு வந்திருக்கு. இதுக்கும் ராகுல் காந்தி போன் பேசினாலும் பேசியிருப்பாரோ விஜய் கூட? வெக்கம் தான், அவருக்கு வெக்கமான விஷயம். ஏன்னா ராகுல் காந்தி அப்படி பேசியிருந்தால் வெக்கப்பட வேண்டிய விஷயம். காரணம் என்னன்னா விஜயே கவலைப்படலையாத, விஜயே கவலைப்படாத மாதிரி தெரியுது. மனசுக்குள்ள வருத்தங்கள் இருக்கலாம். நீங்க போய் வக்காலத்து வாங்கிட்டு போய் நீங்க பேசுறீங்கன்னா உங்களுக்கு தான் அசிங்கம். அதுதான் நான் சொல்றேன். அவர் போராடிட்டு இருக்காரு 15 நாளா, அடுத்தடுத்த கட்டத்தில் போராடிட்டு இருக்கு. அதுக்கு நான் ஆதரவு தெரிவிச்சு அதனால ஒரு ட்வீட் போட்டேன், பிஜேபிங்கிறதுனால இதை நான் போட்டேன்னு சொல்லலாம். அவங்களே பேசாத ஒரு விஷயத்தை வக்காலத்து வாங்கிட்டு காங்கிரஸ் பேசுறது தான் எல்லாத்துக்கும் பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துதுங்கிற நான். அதனால தாராளமாக திமுக ஒரு முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது அப்படிதான் நான் பார்க்குறேன். காரணம் என்னன்னா காங்கிரஸை கழட்டி விட்டால் திமுகவுக்கு இன்னும் ஃப்ரீ, நிறைய பிரச்சனைகள்லேருந்து அவங்க வெளியே வரலாம். மத்திய தொகுப்புலேருந்து நிதி உதவியில் ஆரம்பித்து எல்லாமே ஈஸியாக போய்டும் நான் பார்க்குறேன். இவங்களோட இருக்கிறதுனால தாங்க நம்மளுக்கு பல பிரச்சனைகள் வெளியே சொல்ல முடியாமல் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. நியூட்ரல், நம்ம பிஜேபியும் எதிரி, காங்கிரஸும் எதிரின்னு ஒரு சூழ்நிலைக்கு ஒரு முடிவு எடுத்துட்டா பல விஷயங்கள் தைரியமாக பேசலாம். லைக்கும் நீங்கள் ஸ்ரீலங்கன் இஷ்யூவில் ஆரம்பித்து எல்லாத்தையும் தைரியம் பண்ணலாம், பேசலாமே. புரியுதுங்களா? நீங்கள் இன்னைக்கு மதிமுகவுடைய இந்த வைகோவுடைய நடைப்பயணம் நிகழ்ச்சியில் கலந்துக்கவே இல்லை காங்கிரஸ். கேட்டால் பிரபாகரனுடைய ஃபோட்டோ இருக்குதுன்னு சொல்கிறீங்க. இந்த மாதிரி தர்ம சங்கடம்லாம் தேவையில்லையே. இலங்கை பிரச்சனையில் ஆரம்பித்து எல்லாத்துலேயுமே திமுக காங்கிரஸால தானே பிரச்சனை. தைரியமாக முடிவெடுத்து தைரியமாக பண்ணலாங்கிறேன் நான். ராகுல் காந்தி இவ்வளவு சாதாரணமாலாம் முடிவெடுத்திருக்க பண்ணிருக்க முடியாதுங்கிறது என்னோட எண்ணம். சார் இப்போ இதுல வந்து இப்போ இவங்க வந்து டிவிகேவுக்கு பேசுறாங்க, இப்படி ஒரு
மூவ் பண்றாங்க அப்படின்னா, நிச்சயமாக இதுல காரணம் வந்து இப்போ இந்த ஜனநாயகன் தடை இது மட்டும் ஜஸ்ட் இது ஒரு காரணமாக இருக்கலாம். பட் ஆனா உள்ள நடந்திருக்கக்கூடிய விஷயம் பல விஷயங்கள் நடந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காங்கிரஸ் தரப்புல இருந்து அவங்க வட்டாரங்கள் வந்து சொல்லக்கூடிய தகவல் வந்து 38 தொகுதிகள் கொண்ட பட்டியலை நாங்க திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நாங்கள் வந்து கொடுத்திருக்கிறோம். அதில் எங்களுக்கு 28 வரை அவர்கள் தருவதற்கு முன் வருகிறார்கள். அதற்கு மேல நாங்க வந்து தர முடியாதுங்கிற மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் தெளிவாக இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் சிதம்பரம் அவர்களும் அவ்வப்போது அறிவாலயம் சென்று வருவதற்கு பார்க்குறாரு. இது ஒரு ராஜ்யசபா காரணம். எம்பி அவர் கேட்கிறாரு. அப்படின்ற ஒரு ஆமா. காரணமும் சொல்லப்படுது. இப்ப இந்த சீட் ஷேரிங்ல எப்போ கடைசி முறை 25 குடுத்தாங்க. இப்ப ஏதோ 3 கூட தரேன்றாங்க. இது பத்தாது நமக்கு. அப்ப அடுத்த கட்ட நிர்வாகிகள் நம்மள வந்து கூடுதலா நம்மள இம்சம் பண்ணுவாங்க. அப்ப நம்ம தமிழக வெற்றி கழகத்த ஒரு தூண்டில் போட்டு வைப்போம். தலைவர வச்சு ஒரு அறிக்கைய குடுக்க வைப்போம். தானா ஆட்டோமேட்டிக்கா வருவாங்க டிஎம்கே நம்ம பக்கம். அப்படிங்கிற ஒரு கணக்கு அவங்கள்ட்ட இருக்குமா? என்னை பொறுத்தவரை திமுகவை மிரட்டி பார்த்து காரியம் ஆகாதுங்கிறது என்னுடைய எண்ணம்ன்றேன் நான். புரியுதுங்களா? நல்லா புரிஞ்சுங்க. இதனால காங்கிரஸ் மிரட்டி பார்த்தா காரியம் ஆகாது. பழைய திமுக இல்ல. காரணம்னா தைரியமா இருக்கிற திமுகல ஸ்டாலின் பல முடிவுகள் எடுத்திருக்காரு. நீங்க ஸ்ட்ராங்கா பிஜேபிய வந்து நீங்க ஆல் ஓவர் இந்தியால இப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா எதிர்க்கிறாரு. அதுல 1% காங்கிரஸ் அப்படி தூக்கி போட்டா முடிஞ்சு போச்சுங்க காங்கிரஸ். சவுத்லயே அவுட் ஆயிடும் கேம். இம்பாக்ட் கண்டிப்பா கர்நாடகாலயும் இருக்கும், கேரளாலயும் இருக்கும். ஸ்டாலின் வந்து கழட்டி விட்டாரு. அதுதான் நான் சொல்றேன். காங்கிரஸா வெளியே போகணும்னு நினைக்குது திமுகன்றேன் நான். நம்மளா கழட்டி விட்டோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. நீங்களா போயிருங்க. தாராளமா போங்க. விஜயா போங்க. சீட்டு எங்களுக்குள்ளலாம் தர முடியும். தாராளமா அங்க 60, 70 சீட்டு வாங்கி நில்லுங்க. அதுலலாம் மாற்று கருத்தே கிடையாது. அப்புறம் 2029 என்ன ஆகும்? நிறைய விஷயங்கள் இருக்குல்ல ஹக்கீம் அதுல. அதுக்கப்புறம் பிஜேபி ஒரு முடிவு எடுக்கும்ல. அதுக்கப்புறம் காங்கிரஸை நசுக்கி எடுக்கணும்ல. நம்ம விஜய் நீங்க பண்ண எப்ப திமுகவுக்கு நேத்து வரைக்கும் இருந்த பாதிப்பு இப்ப விஜய்க்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ம். காங்கிரஸுங்கிற ஒரே ஒரு வார்த்தைக்காக ராகுல் காந்தி இதை போய் சும்மா இருக்க முடியாம இன்னும் கொஞ்சம் உசுப்பேத்தி விடுற மாதிரி ராகுல் காந்தி இன்னைக்கு ஒரு ட்வீட் போட்டு வச்சிருக்காரு. ஜனநாயகம் நடக்குமா இப்போதைக்கு வரும்னு நினைக்கிறீங்க நீங்க? என்ன பண்ண போகுது காங்கிரஸ் விஜய்க்கு இனிமே? இந்த அரசியல் அவங்க ஒதுங்கிக்குவாங்க. நீ இவங்கனால பிரச்சனைனால செந்தில் பாலாஜி போய் அரெஸ்ட் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 18 மாசம் இருந்தாருங்க, உள்ள இருந்தாங்க. காங்கிரஸ் என்ன பண்ணுச்சு? அதனால விஜய் உள்ள போனா என்ன பண்ணும் காங்கிரஸ்? இந்தியால டெல்லியில வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுமா விஜய்க்காக? ஒண்ணும் நடக்காது கேம் அதுல. அதனால மாற்றம் இல்ல. பிஜேபியோடைய கிட்டத்தட்ட அதே மாதிரி தானே காங்கிரஸும் அரசியல் பண்ணி பார்க்குது. திமுகவை மிரட்டி பார்க்குது. கூடுதலா ஏதாவது சீட்டு கிடைக்குமான்னு பார்க்குது. ஒரு ஸ்டேஜ் தான் கேம் ஓடிட்டே இருக்கும். திரும்பி திரும்பி பார்க்குறப்போ ஒரு கோவம் வர மாதிரி தான் இது. நான் என்னை பொறுத்தவரை திமுக ஒரு முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது. கண்டிப்பாக முடிவெடுக்கும். அதுதான் சொல்றேன். 23ஆம் தேதிக்கு பிறகு தமிழக அரசியல்ல பல மாற்றங்கள் இருக்கும். அதுல மாற்றமே இல்லை. காங்கிரஸை திமுக கண்டிப்பா வெளியே அனுப்பும். எழுதி வச்சுங்க. அப்புறம் திருப்பி கெஞ்சிட்டு வந்தாலும் வாய்ப்பு இல்லாம போயிடும். 23ங்கிற டேட்டை மென்ஷன் பண்றீங்களே என்ன ரீசன்? ஆமா, நீங்க பிஜேபி ஃபைனல் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க. பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி ஃபைனல் ஆயிடுச்சுன்னா நீங்க விஜயோட யார் யார் போறா? டிடிவி போறாரா? தேமுதிக போதா? ஓபிஎஸ் போறாரா? எப்படி ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டே இருக்கு. அவங்க டிவிக்கே போறாங்களா இல்ல ஏடிஎம்கேக்கு போறாங்களா? திமுகவுக்கு வரமாட்டாங்கன்னு ஒரு சூழ்நிலையில ஒரு ஓடிக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட என்னை பொறுத்தவரை 23ஆம் தேதி மதுரையில் பிரதமர் நிகழ்ச்சியில ஸ்டேஜில் உட்கார போறிய கிட்டத்தட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாத்தையும் ஃபைனல் பண்ணி அன்னைக்குள்ள மேலே ஸ்டேஜ் ஏற்றணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அங்க ஒரு ஸ்டேஜ் வந்துருச்சுன்னா திமுக ஒரு கிளியர் ஆயிரும். யார் யாரெல்லாம் உள்ள போறா? அன்புமணி போறாரு. அப்போ ராமதாஸ் எங்க போறாரு? நம்மள்ட்ட கிடையாது, டிடிவிட்ட தான், டிவி கேட்ட தான் எப்படிங்கிற ஒரு ஃபைனல் பண்ணிட்டாங்கன்னா தைரியமா இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிரும்ன்ற நான் திமுக. அது வரைக்கும் அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கு. என்ன சூழ்நிலை அப்படிங்கிறது தெரிந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பாக காங்கிரஸை ஏறி அடிக்கும் திமுக. காணா போகுது காங்கிரஸ் தமிழ்நாட்டில். அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை. அதுதான் நடக்க போகுது பாருங்க. நிச்சயமா சார். திரு ராகுல் காந்தி அவர்களுடைய இந்த ஜனநாயகன் படம் சம்பந்தமான இந்த ட்வீட் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அரசியல் மத்தியில். இது கூட்டணி கணக்கும் நிச்சயமாக இருக்கிறது. டெல்லி தலைமையும் அந்த பார்வையோடு தான் இதை அணுகுகிறது என்ற ஒரு கருத்தை நீங்க சொல்லியிருக்கீங்க.
பொறுத்திருந்து பார்ப்போம் சார். எப்படி கூட்டணிகள் அமைகிறது என்பது பற்றி ரொம்ப நன்றி. உங்களுடைய நேரத்தை பயன் நன்றி வைக்கம். நன்றி.